அனைவருக்கும் வணக்கம். இப்போ கிராஸ் பீஸு எப்படி கட் பண்ணுறது, ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் கிளாத்து வந்து ஒரு பக்கம் 8 இன்ச்சும் இன்னொரு சைடு வந்து 12 இன்ச்சும் வர்ற மாதிரி நான் ஒரு துணி எடுத்துருக்கிறேன். இப்படி இந்த பீஸில் நம்ம நெக் பீஸ் போக நம்மளுக்கு மிச்சமே ஆகுது. அந்த அளவுக்கு நம்ம இதில் நம்ம கட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சைடு 8 இன்ச்சு ஒரு சைடு 5 இன்ச்சுங்களா, அதை வந்து இப்படி குறுக்க ஒரு ஸ்கேல் வச்சு இப்படி கிராஸாக கரெக்டாக அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு இதை வந்து கரெக்டாக அந்த கோட்லேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண கடைசியில் இந்த பீஸை நான் எப்படி எடுத்து வச்சு அடிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ கட் பண்ண கடைசியில் அந்த பீஸை அப்படியே அது மேலே எடுத்து போட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி வர்ற மாதிரி இப்படி இருக்குங்களா, அது எடுத்து அப்படியே அந்த சைடு வச்சு ஒரு தையல் ஓட்டிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி துணி விட்டு தான் தைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரே பக்கமாக ரொம்ப அதிகமாக வரும். அதனால் இந்தல ஒரு இன்ச் ஆட்டவும் அந்தல ஒரு இன்ச் ஆட்டம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும் கிளாத்து. இப்போ இப்படி வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம குறுக்கு பீஸ் போட்டு வெட்டுறதுனால ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகம்தான் வரும். அதனால் இப்படி ஒரு தையல் ஓட்டிக்கிறோம். ஓட்டிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸு ரெண்டு சைடும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கையில் நல்லா நீவி விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வருது இல்லைங்க, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் இது இப்படி வெட்டுற அதே மாதிரியும் நீ அந்த சைடும் வெட்டிக்கணும். துணியை எடுத்து போட்டு நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதி நம்மளுக்கே தெரியும். தைக்கியில் ஒரே சைஸே இப்படி வெட்டிக்கிறோம். இப்படி வெட்டின கடைசியில் இதில் பாருங்கள், இப்படி ஒரு சைடு கிராஸாக இருக்குது, ஒரு சைடு நேராக இருக்குது. இப்போ வந்து நம்ம தைக்கிலேயே அந்த கிராஸ் பீஸை நம்ம நேராக பண்ணாத, நான் நிறையா வீடியோஸ் இது மாதிரி எப்படி ஈஸியாக வெட்டுறாங்கன்னு தைச்சு பார்த்தா எனக்கு வர்றதே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த இதில் இப்படி அந்த பக்கம் ஒரு சைடு நேராக இருக்குங்களா, இந்த சைடு கிராஸாக இருக்குங்களா, அந்த நேராக இருக்கிற பகுதியிலேருந்து இந்த ஸ்கேலை வச்சு ஒவ்வொரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு கோடு லைன் இப்படி வரைஞ்சிக்கலாம். ஒவ்வொரு ஸ்கேல் அளவுக்கு இப்படி வரைஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு சைடு நேராக இருக்குல்லங்க, அங்கேருந்து தான் இப்படி நம்ம வரைகிறோம். நீங்கள் அளவில் வரைகிற மாதிரி இருந்தால் 1.25 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கழுத்து பீஸு கரெக்டாக இருக்குது. இப்படி வரைஞ்ச கடைசியில் கீழே கடைசியாக அந்த எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள், அதையே நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த யூடியூப்பில் நிறையா பேர் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி கட் பண்ண கடைசியில் லைனாக ஒரு லைன் விட்டு அடுத்த லைனில் வச்சு தேய்ங்கன்னு. ஆனால் வந்து அப்படி சொல்கிற மாதிரி நம்ம வச்சு தைச்சோம்னா நம்மளுக்கு அது கரெக்டாக வர்றதே இல்லை. ஏன்னா இந்த கிராஸ் பீஸ் வருது இல்லைங்க, இந்தல்ல அது வந்து நம்மளுக்கு அந்த இழுத்துட்டு வர்ற மாதிரியே வருது. இப்போது நம்ம அந்த ஒரு லைன் விட்டு அதுக்கு மேலே இப்படி வச்சு தைக்கிறோம். லைனுக்கு லைனாக வைக்காத, அந்த ஒரு லைனுக்கு மேலே துணி விட்டுட்டு நம்ம வெட்டுறோம். இப்போ வந்து என்ன பண்ணணும், இது இப்படி நேராக வைக்கல அந்த கோடு கரெக்டாக வரணுன்னா அந்த சைடில் கிராஸ் வருது பாருங்க, அந்த கிராஸை வந்து ஒரு கோடு போட்டு கட் பண்ணிக்கணும். இதை வந்து சொல்லித்தரவங்க யாருமே தெளிவாக சொல்லவே இல்லை. சும்மா அழகாக அவங்க பாட்டுக்கு அப்படியே வைக்கிறாங்க, தைக்கிறாங்க, கட் பண்ணுறாங்க, இப்படியே தான் போடுறாங்க. ஆனால் இந்த கிராஸ் பீஸு வெட்டி அதுக்கப்புறம் நாம் அந்த கோடுகளை கரெக்டாக வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக வருது. இப்போ பாருங்கள், இனி வந்து நாம் வந்து அந்த ஃபஸ்ட் லைன் விட்டு போட்டு செகண்ட் லைன்லேருந்து இப்படி துணி வச்சு பாருங்கள், அந்த லைன் ஒன்று கொஞ்சம் திக் பண்ணிக்கிறேன். இப்படி கோடு போட்டுட்டு இப்போ முதல் கோடை விட்டுக்கணும். இந்த ரெண்டு பக்கமே அந்த கோடுகளை அதை நேற்று கரெக்டாக வச்சுட்டு இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனை அந்த துணியோட எட்ஜில் இப்படி வச்சு அடிச்சுக்கிறோம். மேலே வந்து ஒரு கோடில் அளவுக்கு விட்டுக்கணும். விட்டுட்டு நாம் தையல் ஓட்டுறோம். இந்த இடத்த நல்லா புரிஞ்சு பார்த்துக்குங்க. ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைன் வச்சு ஜாயின் பண்ணுறோம். அந்த கிராஸ் பீஸ் வெட்டின கடைசியில் மட்டும்தான் எல்லா கோடுகளும் நம்மளுக்கு கரெக்டாக வருது. எவ்வளோ துணி நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸு பார்த்து தைச்சு பார்த்தா எதுவுமே கரெக்டாகவே வரல. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தைச்ச கடைசியில் இதை வந்து நம்ம துணியை திருப்பிட்டு பார்த்தா இப்போ பாருங்கள், எல்லா லைனும் நம்மளுக்கு ஒரே நேராக வருது அந்த தையல் போட்ட பக்கமும். இப்போ நம்ம அந்த மேலே எக்ஸ்ட்ரா விட்டோம்லங்க, அந்த எக்ஸ்ட்ரா விட்ட லைன்லேருந்து நாம் கட் பண்ணிக்கிறோம். இப்படி நம்ம கட் பண்ணுற அளவு நம்ம ப்ளவுஸுக்கு போக மிச்சமே ஆகுது. நல்லா கழுத்து இறக்கமாக போடுறவங்களுக்கே இந்த நெக் பீஸ் வந்து மிச்சமாகுது. இப்போ இது வந்து நான் ஒரு சைடு வந்து 12 இன்ச்சு, ஒரு சைடு 8 இன்ச்சு எடுத்தேன். அதில் எக்ஸ்ட்ரா பீஸுகள்லாம் வெட்டினது போக இப்படி வெட்டுறதுலையே நெக்கு போக நம்மளுக்கு மிச்சமாகவே துணி வருது. அந்தளவுக்கு அதிகமாக வருது.
நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன இதில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த சைடுகளெல்லாம் கொஞ்சம் வெட்டிட்டு கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ கிராஸ் பீஸ் எதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிசைனுக்கு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக வந்துருச்சு. ஆனால் இதுக்கு நான் எவ்வளோ துணிகளை வேஸ்ட் பண்ணித்தான் இது இப்படி வச்சா தான் கரெக்டாக வருதுங்கிறதையே கண்டுபிடிச்சேன். ஈஸியான வேலை. கரெக்டாக வச்சு அடித்தோம்னா நம்மளுக்கு அந்த பீஸுகளை வச்சு வச்சு அடித்து நம்மளுக்கு கரெக்டாக வரல, மறுபடி பிரித்து அடிப்போம், அந்த ஓரத்துகளெல்லாம் வெட்டுவோம். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியில் இப்படி தைச்சி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த ஓரங்கள்லாம் வெட்டிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ பீஸை வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நானும் இது மாதிரி ஒரு வீடியோ போடலான்ட்டு வீடியோஸுகளை பார்த்து நானும் ட்ரை பண்ணால் எப்படி தைச்சாலும் அது கரெக்டாக வரலைங்க. அந்த ஒவ்வொரு தையல் முடியல அந்த இடம் அந்த கோணையாக வருது. அந்த கிராஸ் பீஸ் வெட்டாது இது பண்ணுறது சொல்லித்தரவங்க அந்த கிராஸ் பீஸ் வெட்டிட்டு தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து தெளிவாக நம்மளுக்கு சொல்லலை, இப்படி வெட்டுங்க அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கன்னு. நாம் புரிஞ்சிருப்போன்ட்டு அவி இருந்திருப்பாங்க. இந்த பீஸை வெட்டினா மட்டும்தான் இப்படி பீஸு நம்மளுக்கு கரெக்டாக வருது. இதையும் வந்து நாம் கரெக்டாக மடித்து நம்ம ப்ளவுஸுக்கே தைக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். ஒரு 1/4 இன்ச் அளவுல மடித்து வச்சுட்டு தானே நம்ம ப்ளவுஸ் நெக்குக்கு வச்சு அடிப்போம். டிசைனுக்கு வைக்கிறதுனால அதே மாதிரி 1/4 இன்ச் அளவில் தான் இப்படி மடக்குவோம். மடக்கிட்டு ஏகம் தையல் ஓட்டுவோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வருது நெக் பீஸு. இப்போ நான் 1/4 இன்ச் அளவில் பாருங்கள் மடித்து தையல் ஓட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 இன்ச் அளவு இப்படி விட்டு நீங்கள் தையல் ஓட்டினா நெக் பீஸ் போக உங்களுக்கு மிச்சமாகவே வருது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.